வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப வெறுப்பேற்றி விட்டுறாரு கண்மணியை. கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகி அன்பு செமையாக திட்டி விட்டுறாங்க. மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க எல்லாரையும் சொல்லிட்டு எல்லாருமே திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ உங்கள் ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னோடனே சாரி ப்ரோ அப்படின்றாரு. எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அன்பு வந்து அப்படி நிலத்தடி மாதிரி கீழே விழ போகிறாரு. கண்மணி வந்து தாங்கி பிடிப்பான்னு பார்த்தா கண்மணி அமைதியாக நிற்கிறாங்க. அந்தளவு என்னை வெறுக்கிற இல்லை கண்மணி நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து விழுந்துடுறாரு வந்து அன்பு. உடனே அவங்க வந்து போய் தூக்குறாங்க. அடுத்து வந்து கைலாஷ் அங்கே வந்துடுறாரு. என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு கைலாஷ். இங்கே வந்து என் கண்மணி ரொம்ப மாறிட்டா, என்னை ரொம்ப வெறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு அன்பு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சீக்கிரமாக வண்டி சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கைலாஷ் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணா வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க. சரி என்னடா இது அன்பு இந்த மாதிரி நாடகம் போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு உடனே பாட்டிக்கிட்ட வந்து வெண்ணா வந்து பேசுகிறாங்க. அன்பு இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல பாட்டி, அவர் எப்படியாவது வந்து குடிக்க விடாமல் தடுக்கணும்னு. எப்படியும் தடுக்க முடியாதுமா, நானே போயிட்டு வந்துட்டேன் அவங்ககிட்ட. அவன் என்னன்னா நான் கண்மணிக்காக தான் குடிக்கிறேன், கண்மணி இல்லாமல் எல்லாம் வாழ முடியாது அப்படி சொல்கிறான் அப்படின்னு. அதுதான் என்கிட்டயே சொன்னார். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை பாட்டி, அவர் பொய் சொல்கிறார் பாட்டி, அவர் எனக்காக தான் பாட்டி இப்போ மனசு கஷ்டப்படுறாரு குடிக்கிறாரு அப்படின்னு. ஐயோ இவளுக்கு யார் புரிய வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, நானே உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கே நம்பிக்கை கிடையாது வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிவகாமிக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. அன்பும் கண்மணியும் பிரிஞ்சிருக்கிறதும், கண்மணி சொன்ன விஷயங்கள், கண்மணி கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சிவகாமி நினச்சி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அன்புவை பார்க்க சிவகாமி வந்து போகிறாங்க. பார்த்தா அன்பு வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து குடித்த வந்து இதில் இன்னும் எழுந்துக்காமே இருக்கார். என்ன கைலாஷ் என்னாச்சுப்பா, இன்னும் அன்பு எழுந்துக்கல? இல்லை நேற்று நைட்டு கண்மணி அண்ணி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கலாட்டாக பண்ணிட்டாரு. ஐயோ அப்போ ஏற்கனவே கோவமாக இருக்கா, இதில் இவன் வேறு இப்படிலாம் பண்ணுறானே. அன்புன்னு எழுப்புறாங்க. அன்பு வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. உடனே வந்து அம்மா நீயா அப்படின்னோடனே இல்லைம்மா நான் எப்போ இங்கே வந்து என்னை யார் இங்கே கூட்டின்னு வந்தது அப்படின்றாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி. ஏம்மா நீ வந்திருக்க இப்போது? சாரிம்மா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்லன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு அன்பு, முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ண வச்சுட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு அன்பு, நான் சொல்கிறது கேட்பியா, அம்மா சொல்கிறது கேட்பியா, நான் சொல்லுமா அப்படின்னோடனே நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்தி வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் கண்மணிக்கு. கண்மணியை நீயும் விரும்ப ஆரம்பித்த, கண்மணி தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. இந்த விஷயம்லாம் எனக்கு புரியுதுடா, ஆனால் கண்மணி புரிஞ்சுக்க தயாராகவே இல்லை. இங்கே பாடுறா, நீ என்ன தான் அழுதாலும் புலம்புனாலும் சரி, அவள் வீட்டுக்கு போய் வாசலில் போயிட்டு குடிச்சு நின்னாலும் சரி, அவள் அந்த குடியை கூட நீ இன்னும் வந்து அந்த வெண்ணா விரும்புகிறதாகவும் வெண்ணாக்காக தான் குடிக்கிறதாகவும் நினைக்கிறாடா. இப்போ கூட நீ வெண்ணாவை விரும்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்ருக்காடா. அதை தாம்மா என்னால் மாற்ற முடியலனா என்ன தாம்மா பண்ணுறது? இங்கே பாரு அன்பு, நீ குடிக்கிறதாலேயோ இங்கே வந்து அவள் வீட்டு வாசலில் நிற்கிறதாலேயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ வெண்ணிலாவை விரும்பலைன்றதை நிரூபித்து காட்டணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்மணிக்கு நீ கண்மணியை தான் நீ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? வேறு வழியே இல்லை அன்பு. கண்மணி என்ன வந்து உன்னை திட்டினாலும் சரி, உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, கண்மணி எக்காரணம் கூட நீ எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அம்மா சரிம்மா, நான் கண்மணி எப்படிமா விட்டு கொடுப்பேன், அவள் இல்லாமல் நான் வீட்டுக்கும் வரமாட்டோமா, நீ கவலைப்படாதமான்றாங்க. இங்கே பாருடா, இப்படியே குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிறது நல்லது இல்லைடா, சொல்கிறத கேள்றா. நீ குடித்தாலும் அவள் வந்து வெண்ணிலாக்காக தான் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாடா. அதனால் குடிச்சும் என்னடா பிரயோஜனம்? நான் என்னம்மா பண்ணுறது? வேறு வழியே இல்லை. நீ இங்கேருந்து தான் காரியத்தை சாதிக்கணும். இங்கே பாரு, இதுக்கப்புறமா நீ கண்மணி கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த பாரு அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்றாங்க. அம்மா நீ என்னை நம்புறல, நான் உன்னை நம்புகிறேன்டா, நான் எப்படி அவனை நம்பாமல் இருப்பேன்? அம்மா கண்மணி என் கூட சேர்ந்துருவாளம்மா, அதெல்லாம் சேர்ந்துருவாடா. கண்மணி உன் லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பா, நீயும் கண்மணி சீக்கிரம் நல்லபடி வாழ்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா அப்படின்றாங்க இந்த